நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில. ஆமாங்க, 50 to 80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பல ஆங்கில நாளிதழ் செய்திகளை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ள செய்தியில், மனதில் ஈரமே இல்லாமல் அல்லற்படும் ஏழை மக்களிடம் அரசே டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா? இது பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல, ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் புழுகுகிறார் பிரதமர் மோடி என பதிவிட்டுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ரூபாய் 50,000க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் அதற்கு கணக்கு வேண்டும். இந்த தொகையை 2 லட்சமாக உயர்த்த வேண்டும் என வணிக அமைப்புகள் கடிதம் கொடுத்துள்ளன. இதை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளோம், அதற்கு அங்கிருந்து பதில் வரவில்லை என்றார். திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாராளுமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி எம்பி இணைந்து வரும் 12ஆம் தேதி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் என தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான சோனியா காந்தி இன்று ராஜஸ்தான் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணை ஜனாதிபதியும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவருடன் மேலும் பலர் மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றுக் கொண்டனர். மேற்கு வங்காள மாநிலத்தின் கூச்பெஹார் மாவட்டத்தில் நடந்த பேரணியில் முதல் மந்திரி மம்தா பானர்ஜி பங்கேற்றார். அப்போது அவர் பேசுகையில், அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். என்ஐஏ, சிபிஐ, ஐடி என எத்தனை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்? சிபிஐ, வருமான வரித்துறை, இடி போன்ற விசாரணை அமைப்புகளின் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என்றார். ஐநாவில் இந்திய தூதரகம் சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், உங்களில் பெரும்பாலானவர்கள் பட்டினியை அனுபவித்து இருக்க மாட்டீர்கள், ஆனால் நான் அனுபவித்து இருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன் பல்கேரியாவுக்கும் இன்றைய செர்பியாவுக்கும் இடையே உள்ள நிஷ் என்ற பகுதியில் 120 மணி நேரம் பட்டினி கிடந்தேன் என தெரிவித்தார். கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீச தவறியதால் டெல்லி கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு 24 லட்சம் அபராதம் விதித்தது ஐபிஎல் நிர்வாகம். தற்போது 2வது முறையாக நேரத்திற்குள் பந்து வீச தவறியதால் எஞ்சிய 11 வீரர்களுக்கும் போட்டிக்கான சம்பளத்திலிருந்து 25% அபராதம் விதிக்கப்படுவதாக ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்துள்ளது.